நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரம் அருகே சென்ட்ரிங் வேலைக்கு சென்ற 2 வாலிபர்களை மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் பலி, மற்றொருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்திப்பழகானூர் அருந்ததியர் பகுதியை சேர்ந்தவர் குமரேசன். இவர் கூலி தொழிலாளி. இவரது மனைவி ராணி, இவருடைய மகன் மணிகண்டனும் அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் சுகனும் சென்ட்ரிங் வேலை செய்து வந்தனர். இந்நிலை அதே பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவருடன் ராசிபுரம் பட்டணம் சாலையில் உள்ள ஈபி காலனியில் ராஜா என்கிற கதிரவனுக்கு சொந்தமான கட்டிடத்தில் சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது கட்டிடத்தின் அருகிலேயே உயர் மின்னழுத்த மின்சார கம்பி உள்ளதை கவனிக்காமல் கட்டிடத்தின் பில்லரை சுற்றியுள்ள இரும்பு தகரத்தை மணிகண்டனும் சுகனும் எடுக்கும் போது அருகில் உள்ள உயர் மின்னழுத்த கம்பியில் மோதியதில் இருவரையும் மின்சாரம் தாக்கியதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சுகன் என்பவர் சுயநினைவு இழந்த நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இறந்த மணிகண்டனின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் இனிவாசன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.